सूर्य प्रकाश ஏற்கனவே லைன்ல இருக்காரு. Try to go live on YouTube. சொல்லுங்க சார். சரி, ஓகே. இன்னொரு நம்பர் யார் வேணி நம்பரா? இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து 83 வந்திருக்கா பாருங்களா, டேப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, லாகின் ஆகுங்க. ஓகே, கோ லைவ் ஆப்ஷன் வந்துச்சு நமக்கு. ஸோ ஓகே, இதை நான் எந்த நம்பர்ல கூப்பிடணும்? உங்களுக்கு இந்த நம்பர்ல கூப்பிடுவா இல்லை அந்த நம்பர்ல கூப்பிடுவா? இன்னொரு சரி, ஓகே. Hi, Malar, and hi, Priya sir. Good morning. Good morning, everyone. Malar, give me a co-host. Okay. Good morning. Good morning. Sir. Good morning, sir. Good morning, sir. நான் ஸ்லைட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். நீங்க ரெடி ஆனோன்னு கூப்பிடுங்க. சரியா? ஓகே சார். ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துறேன். சோ நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஸ்லைட. ஓகே. ஓகே சார், தேங்க்ஸ். அடியாள சின்னமா வச்சு எங்களோட இந்த தங்க பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். Malar, can you hear me? கேக்குது சார். Yeah, I think Chinu inform பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். There is a small changes in the speaker introduction la. இல்ல, yeah, I'll do that. Okay, no issues. Then I will do the moderator work. சரியா? Okay, சரி. Just get up this profile online.
ஸ்லைட் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். Malar, I'm just closing my laptop. Do you require any இல்ல ஒண்ணும் தேவையில்லை சார். data documents? தேவையில்லை. இல்ல ஒண்ணும் தேவையில்லை. No problem. Okay. சார் நான் ஒரு தடவை ஷேர் பண்றேன் ஸ்லைட். ஓகே சார், நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இது ஹாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துறேன், நீங்க ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. Malar. ஆ Malar, I have changed the settings ல வந்து participants can also share the slides ன்னு கொடுத்திருக்கேன். சரி So, ஓகே சார், ஒரு ஸ்லைட் சாரால ஷேர் பண்ண முடியும்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ஓகே. நான் என்னோட ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நிப்பாட்டு. ஓகே சார். ஸ்கிரீன் வருது இல்லையா? வருது சார். வருது சார். ஃபுல் ஸ்கிரீன் வருதா? வருது சார். ஃபுல் ஸ்கிரீன் வருது இல்லையா? ஃபுல் ஸ்கிரீன் வருது. ஆமா. ஓகே ஓகே, நீங்க ரெடி ஆனோன்னு சொல்லுங்க, நான் திரும்பி லைனுக்கு வரேன். ஓகே சார், தேங்க் யூ. உங்க ஆடியோ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ரைட். ஓகே சார். ஓகே, நீங்க இப்ப ஸ்லைட க்ளோஸ் பண்ணீங்க. தேங்க் யூ. Thank you, sir. So, 10 minutes இருக்கு. Facebook செக் பண்ணீங்களா சார்? இல்ல மலர், செக் பண்ணட்டுமா? டைம் இருக்கு, பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணிடுவோம்.
Mala, meanwhile, can you just share that slides? Welcome slides.
ஏன் என்ன பிரச்சனை? நான் லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் பண்ணிட்டேனே யூடியூப்ல. Accessibility, live chat. Subscription கொடுத்திருக்கேன். மலர் கொடுத்திருக்கேன். லைவ் சப்ஸ்கிரைப்ல கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே Good morning, everyone. Yeah, good morning. Good morning, Malar. Morning. Okay, just to let you know, we are trying to go live on YouTube as well today.
So we are working on it. We should be able to go on live on YouTube if we cross the 100 people mark on this Zoom platform. Good morning, Dr. Surya Prakash. Good morning. Good morning, sir. Nice to see you, sir. Thank you so much. Yeah. Yes, Good morning, sir. We are looking forward to your presentation. Yes, sir. Yes, sir. But I'm very happy to see you also, sir. Suppose you can also throw in your experience into these issues. Yeah, Sundays I'm relatively free, right? So that's good. So Sunday programs are good. Okay, sir. At the end of the session, sir, you can also share your experience. I will try because I've got some guests are coming, so I'll try. Okay, sir. Okay, sir. Or in between also, you can just. Sure. Okay, sir. Okay, sir. இந்த மாதிரி உட்கார்ந்தோம்னா இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் உட்கார்ந்தோம் இல்லைன்னு தெரியும். ஓகே, அது ரொம்ப நல்லது. Paranjyoti sir, hope you got the video. Yeah. Okay, so actually we'll try and edit the first few minutes, sir, so that you can just see your, you can just keep yours as alone, because the first 10-15 minutes will be like introduction and all that. Okay. So we'll try to edit it and send it to you, sir. Sure. We are working on it actually. No problem. So Thank you. No hurry. You can do it. okay, sir. Thanks. Malar, give me co-host, Malar. One minute, sir. Okay, done. Okay, thank you. So we'll go ahead with today's agenda. We'll start with a welcome note. I think Geeta ma'am. Good morning. Thank you. Am I audible, sir? Oh, yes. Yes, ma'am. You're loud and clear, ma'am. Okay. Thank you. A very happy and pleasant morning, one and all present over here. On behalf of the Pharmacy Alumni Association, MMC Madurai, I would like to welcome you all for the 4th webinar session on the topic Intellectual Property Rights and Patent Issue, a Critic. It's everyone's dream to have a patent for their intellectual activities in their various professional fields. Knowledge about the intellectual property rights and patents in various sectors is the need of the today's. As a starter, as an academician, as an industrialist, and as a researcher, we have so many doubts in that, and we have to undergo a deep understanding about our intellectual property rights and patents. So I think this is a very good topic. At this junction, on behalf of the Pharmacy Alumni Association, first of all, I would like to welcome our eminent speaker of the day, Dr. T.N.K. Surya Prakash, Principal and Professor of Pharmaceutics, Al-Shifa College of Pharmacy, Perindalmana, Kerala, for accepting our invitation.
in spite of his various administrative and academic schedule. Thank you, sir. I wholeheartedly welcome you, sir. Thank you. Next, I extend my warm welcome to all the members of Pharmacy Alumni Association for this wonderful webinar. Welcome you all. I would like to welcome all the organizing team members of Pharmacy Alumni Association MLC Madurai for this webinar session. Last but not least, I would like to welcome all the participants of the webinar, various professors, students, academicians, and researchers for this mind-blowing webinar. I would like to welcome one and all. Thank you for this opportunity given. Thank you. Okay, ma'am. Thank you so much, ma'am. Now we are moving to the next agenda, that is a speaker introduction. And now I request Mr. Malakannan to provide the speaker introduction. Okay, good morning, everyone. Firstly, it's a privilege for me to introduce our eminent speaker today. Dr. T.N.K. Surya Prakash graduated from Madurai Medical College in 1987. He completed his master's in pharmacy in 1992 from BITS Pilani, which is one of the most revered institutes in India. And he has also completed his PhD from the Tamil Nadu Dr. NGR Medical University. So he started his career with TTK Pharma way back in 1987. He served them for almost 3 years, and then he wanted to pursue his passion in teaching. So he started his career as a teaching academic from Ultra College of Pharmacy, Madurai. He worked there for almost 5 years, and then he's worked in different colleges in Tamil Nadu, which includes Periyar College of Pharmacy, Shankarani Bhuvneshwari College of Pharmacy. Currently, he's serving as a principal of Al Shifa College of Pharmacy in Kerala. He's been serving at the same college since October 2012. To add to his credit, he has published lots of books. He's published 3 books and 13 chapters. He's been part of international seminars and national seminars for over 50 numbers. He's made almost 24 presentations globally. And he's been an invited lecturer in many events and seminars across the globe. And he's been a judge. He's been a guide to many PhD students. And he's been a scholar all his life, and he has devoted his life towards his passion for teaching. So we welcome you and we thank you for spending your valuable time for us. It's indeed a honor, and today's topic is very relevant to this global scenario at this point in time. It's over to you, sir, and I'll give you the host option. Thank you. Okay, so you can share your slides, sir. I stop sharing. Can you see my screen? Yes, sir. We can see yours. One second. I could not see my screen. I will share once again. Okay. Okay, sir. Can you see my screen? We can see your screen, sir, but we cannot see any. It looks blank actually. Yeah, same thing happens here. I will share one second. Okay. Okay. Okay, let me check. It shows
your screen. Sorry, sir. 1 second. Malar, Chino. Malar, if possible, you share the screen. No, I will do it. I will do it. Just now we saw the trail. We saw that. I will go back and come in. Okay, so Okay, sir. Okay. we fit the number 77. Hello. Yes, sir. See, your screen sharing is passed. That is, I don't know. It is passed. I have not passed. It shows the message that my screen share is passed. You can just click on resume screens. Yeah, that is what I share. am doing. Malar, சொல்லுங்க take sir. back a host option எடுத்துட்டு participants can also share the screen. நீங்க host option எடுத்துருங்க. Host option எடுத்துருங்க. Okay. Okay, நான் reclaim பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு அதே தான் வருது. ட்ரையல் பார்க்கறப்ப நல்லா வந்தது. ஆமா சார். I was getting your screen sharing is passed ன்னு வருது. ஓகே, நீங்க ஃபைல்ஸ்ல போய் பண்ணீங்கன்னா மேபி அது பாஸ் ஆயிருக்கும். அட்வான்ஸ்ல போய் பவர் பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க ஷேரிங்ல. ஓகே, சோ அதுல பண்ணீங்கன்னா you should be able to share. இப்போ வருது பாருங்க. So you can do it now. Okay. Malar, Chino. please mute everybody except the host. Okay. Sir, you can, if you are ready, we can start, sir. Yeah. I am ready, but
Yeah, it's okay, sir, now. Okay. Yeah. Right. Thank you. Sorry. No problem, sir. Okay. Yeah. Can you see the full screen? Yes, sir, we can see. Okay. Sorry for these things. We are not very good. No problem, sir. We are always like experimenting with a lot of things, so it happens. And just thank you very much for giving me this opportunity. Actually, when Uma Madam called me last week after Paranjoti Sir's meeting, I was a little bit apprehensive, but I wanted to speak to my alumni of Madurai Medical College. But later, when I started speaking to other members of this alumni association group, I was little bit tensed because this group is totally different. I have given a lot of spoken a lot in seminars, webinars, workshop, but that group is either teachers or either industry or students, art students or like this. But this is the first time I see Paranjoti sir is also there on this other side, and many of BPharm graduates in all spheres of life, that is really a very good opportunity, but at the same time I am little bit scared. Okay, but anyway, Paranjoti sir, 2006 when I met sir and told sir we are going to conduct a seminar on intellectual property rights. He said I will come and give the seminar. At that time I was in Trichy. So sir came and full day we conducted a seminar. After the seminar, then I got lot of interest. Then I joined a course in Nalsar University of Law, Hyderabad. So there I joined and did the course for 3 years. Then only and again my interest was more kindled because in MGR University MPharm syllabus, they added intellectual property rights, regulatory. There was a change in the syllabus. So someone had to do it, and I started taking classes based on this experience. Then that experience also gave me a motivation to go and get 1 or 2 patents. So now, like Uma Madam told, just briefly we can discuss. We can have a discussion like so. So here we are. Okay, right. Basically, intellectual property rights have copyrights, related rights, trademarks, patents, industrial design, trade secrets. So copyright related rights, we have seen many books, Remington and so many books from abroad comes here, right? And we are all are copyrighted books. So the difference between copyrights and related rights, this publisher in US or UK or any other countries, they cannot come to each and every part of the world and release the books. So they give related rights. This is applicable to even to media industry, music also. The musician may be A.R. Rahman or Ilayaraja, but they will not be releasing it. They will give somebody else, Pyramid Audios, or nowadays Amazon and all these people are doing it. They will release it. So they give the copyright, related rights to someone else, and they are only have the rights to release. And these symbols are normally used. These symbols are normally used for copyrights and related rights. So in under trademarks, all these things you might have seen. So this is the this Adidas means this shape. This McDonald's, Maggie. Easily we can identify. Anywhere we see, we can identify all these shapes. So nobody else can use this. And patents, there are millions and millions of patents. But this screen I have taken simply. I want to tell one thing to the listeners. That is, once upon a time, we were exporting a lot. Many countries were after us for our crafts, lot of crafts, like not medicines. Other than medicines, we were exporting so many things. And basically, this fabrics, clothings, handlooms, we only invented and introduced to the world. But
introduced to the world. And at that time, Bengal, West Bengal, many travelers came and saw the beautiful fabrics produced in Bengal, West Bengal. At that time, it was undivided Bengal. And they they gained a lot of knowledge from our Bengali Indians, and then they went there and tried to replicate it. And there was always a demand for our fabrics in Bengal. Just a history how we started, how we taught each and everybody in handlooms, how it percolated to all over the world. So this is the strength of India. That is, even though now in patenting we may be lagging behind, but the knowledge, that thing we had long back, since long back. That is why just I took that one. And industrial designs, you might have seen all these things. Design, I mean design, right? So this Coca-Cola bottle or this Nokia phone or this shampoo and other things, head and shoulder shape is different, and the same shape cannot be used by someone else. So they will have their own shape registered for easy identification, and also replication will not be there. Geographical indications is little bit interesting. See, basmati rice. All of us knows basmati rice produced in India has tremendous market all over the world. All over the world. The reason is the quality of basmati rice produced in India. That is, there the Ganges river flows, and also the basmati rice is 2 crop per year, and the lentils are very long, right? Lentils are long, and only when the sun, every atmosphere stand comes together, you will get good quality basmati rice. Supposing we don't protect under geographical indication, anybody can sell in the name of basmati rice. Even in Kerala, somebody manufactures and just have that shape and they will sell us basmati rice. The quality will not be what is manufactured, what is available, produced actually in the river, Ganges river. So this is these natural available things also has to be protected. Basmati rice, Darjeeling tea, and you will be interested to see there are so many products in Tamil Nadu and Kerala. All these things are registered under basmati rice. Say for example, Salem fabric, that is there, and Kanjipuram silks, all of you know, Bhavani Jamukkalam, the name they have registered in under geographical indication is Bhavani Jamukkalam, Madurai Sungidi sarees. Some of the, even Coimbatore wet grinder also registered under geographical indication. It means nobody else can sell wet grinder claiming that it is manufactured in Coimbatore. Only those wet grinders manufactured actually in Coimbatore, they can sell it as Coimbatore. And other things, Mysore sandal soap, and we can see so many Tanjavur paintings. Tanjavur paintings, again, the Tanjavur, one can sell Tanjavur paintings in US or anywhere in the world, but it should have been manufactured, painted only in Tanjavur, based on the raw materials available in Tanjavur. Similarly, this has a lot of things. Salem Mambalam is also there. That means we have so many things incomparable with ourselves. That we can market. If you market it to abroad parties, then we actually our economy will also grow. First, we should know what is good in our own place. This is a very big list, and Tamil Nadu is there everywhere, right? Even this Pattamadai Pai, Nachiyar Kovil Kuttuvilakku, Chettinad Cotton, that I don't know, Toda Tanjavur Veene, all these things coming under geographical indications. Right, and another one is trade secrets. See, this Google search, just you type anything in Google search, you will get within 2 seconds or 1 second, and sometimes you can say 0.531 seconds, 10 lakh results produced. How fast it works, that algorithm they have never told to anybody. Why Google search is so fast?
whatever we are thinking, we'll get it in Google search. Just we have to have the patience. Similarly, the formula for Coca-Cola, they have not told to anybody. And also this WD oil used in cars and the spicy KFC chicken. So they have not told how they are making it, right? Let us now move to our patent. So what is a patent? Kapurimai. Kapurimai na enna? Patent, an exclusive monopoly. Say for example, somebody has to patent. It is his product. It is his product. That is, it is everything owned by him, right? So who is giving? Granted by the government. Not directly government will grant. They will have the patent office. Patent office will grant it to the government. Patent office has given rights to the patent office has given rights to the inventor or his invention for a limited period of time. I can relate this with many drugs. Many drugs, ciprofloxacin, when it was released in 1990s, each tablet costed around 95, 80 rupees, 100 rupees, right? Because that was patented. Later on, once the patent period is gone, then everybody manufactured, the price has come down. Now it is less than 1 rupee. We can get ciprofloxacin. So, right, this is exclusive monopoly of the inventor, right? Inventor granted by the government to over his invention for a limited period of time. Why this limited period of time? One cannot sell the drug for 100 rupees for years together, right? He can sell it for a limited period of, that is for 20 years from the date of submitting the application. So within 20 years, he can sell it at his own price. After that, anybody can sell it. Government will give the rights, the control department will give the rights for anybody else to sell it, right? Now, more about patent. So now there is a monopoly of the inventor, right? Monopoly of the inventor. So the inventor, what are the things he can do? So he permits its owner to exclude members of the public from making, using, or selling. Actually, say for example, I have patented something. I got a patent for a drug, right? I have got a patent for the drug. Suppose someone else manufactures and sells the drug which I got patent, right? Immediately, don't think the police will go and arrest that person. That is not the role of the government, right? The owner can exclude members of the public from making or using. We only have to protect our own patent, right? How we'll protect? With the patent office gives the exclusive rights to us, right? So nobody else can make or use or sell in our claimed invention. If we find our patented product is somebody using, then we can file a case against him. How much money we lost because he did it, that we can claim from him, right? And next we can see who can apply for a patent. Any inventor. Now I am working in a college. You are working in a company, right? So you are working in a company in an R&D. If you find anything new, right? You can patent in your name. And suppose you are working in a company, you are taking all the benefits from the company, all the expenses are done by the company, right? All the expenses, use everything. Then that company will be the patent. The company can apply for the patent. Any other person, our company assigned by the inventor. So in that case, an inventor or the company or organization where this research work is being carried out. A small diversion. Who owns maximum number of patents in the world? None other than Thomas Alva Edison. He is widely known as the America's most prolific inventor. Not only America, world's most prolific inventor. He has more than 1,093 US patents. 1,093 US patents. That is just remarkable, right? In our lifetime, if you get 2-3, that itself is we feel very much good about us. But he always did found something, right? Now, suppose you think that you have got something good.
what you have to do. Your patent is obtained by the university. You have to file it into the patent office. You have to file it into the patent office. Nowadays, we can file it online, right? We can file it online. There are no hassles, right? As soon as you file it online, immediately we'll get the response. We'll get the response. So the patent office is also so much moving along the digital world. So that's not earlier days and all. I know in 2008 when I was attending those Nalsar classes in Nalsar University. The Reddy's head, IPR head, he took some classes. Then Biocon head, he took some classes. At that time, they used to say that they have to Bangalore, Karnataka, they had to come to Chennai. So always they have to come to Chennai. They used to have one room located in Chennai. So that now it is a digital world. Just we can file it online. Right. Now, why should we get a patent? எதுக்கு patent வாங்கணும்? Patent இல்லாம இருக்க முடியாது. Say there are two things, right? If we get the patent, right? If I apply and get the patent, right? Then I can sell it at my price, right? My price. That means I can. So the money which I get it by selling at that price, I can use it for again more drugs, more newer inventions, right? More invention. So to ensure the exclusive rights over the patent. So if I am not owning it, if I am not getting the patent, right, then anybody else can start it. You can start using. Now the improvement over the invention will not come. Improvement over the invention will not come. If you see, there are so many drugs morphed into so many other ways, and they are giving better. They are giving, say, norfloxacin, ciprofloxacin. So many derivatives are coming. Each and everything has an improvement from the first generation. These things will come only we give exclusive rights for the invention to the inventor, right? And we also have to stop others copying his invention and exploit it commercially, right? Once they started doing it, then you cannot sell it at the price you want it, right? You want it, and you won't get the money back to your company, and you cannot again invest for improvement, right? So that is why we have to stop others copying our invention and exploit it commercially. And also we have to, if we want to stop somebody using, selling or working, then we have to get a patent. Without patent, we cannot control used by someone else. There is no other way. So now, once again, there's other benefits of patenting. Again, it stops reinventing the wheel. Already some this application to patent. When shall we do? We think that we have found something novel, then we file the application. Right? Once you file the application and we give all the details to it, and then the patent office will publish for everybody's knowledge, right? It will be in the public domain. Everybody will know what research we have done. Supposing two organizations are trying to get a drug, trying to find a drug, right? And both are spending millions and millions of dollars or rupees into that invention. And suppose one has already found it, and he has filed a patent application. Other may stop. Other may need not have to continue doing, because already somebody has found an answer. So they can stop it. That is what stops reinventing the wheel. Know what is already patented. So already if it is patented, then others will not try. Will not invest, and prompt people to innovate. That is, I have got patent based on, suppose a plant is giving anti-diabetic activity. I have got the applied for patenting. Now that knowledge is there, this plant is useful for anti-diabetic activity. Now someone else also can use this plant and combine with some other plants, and they can research for some other ailments, for
even we can say sometimes the same drug may have other activities also other than anti-diabetic activity. So அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா அந்த பிளான்ட் ரிலேட்டடா நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா we will get ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்? இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட்? இஸ் இண்டிவிஜுவல்ஸ் தானே, we are investing, right? But government should encourage innovation, investment and research and development, right? In fact, so உண்மையை சொல்லணும்னா கவர்மெண்ட் இப்போ வந்து நிறைய ஃபண்ட் கொடுக்குறாங்க, சர்பு நிறைய ஹெட்ஸ்ல கொடுக்குறாங்க, டிஎஸ்டி எல்லா ஹெட்ஸ்லயும் நிறைய crores ஆஃப் ஃபண்டிங் இருக்கு. பட் the thing is one has to really have a research ஐடியா. அதாவது உண்மையில ஒரு ரிசர்ச் ஐடியா இருந்தது உங்கள்கிட்ட, ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த முன்னாடி எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் அனுப்புவோம், ஒரு எல்லாரும் பண்ணுவாங்க, தமிழ்நாடுக்கு இவ்வளோ அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இப்ப கிடையாது. சென்ட்ரலைஸ்டு, அதுக்குன்னு தனியா போர்டு இருக்கு. டிஎஸ்டில நிறைய போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. டிஎஸ்டினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. ஸோ அப்போ வந்து ஒன் ஹேஸ் டு ஒரு நல்ல நமக்கு ஒரு ஐடியா நாலேஜ் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம், ரைட்? பட் இன்னொன்னு, அதாவது பேட்டன்ட்ன்றது வந்து ரொம்ப ஹைஃபைன்னு சொல்ல முடியாது, ஹைஃபையா இருக்கிறதா பண்ணணும்னு சொல்ல முடியாது. சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் நான் பேட்டன்ட்ல பார்த்துருக்கேன். அந்த பேட்டன்ட் அண்ட் இன்வென்ஷன்ல சொன்னா நம்ப மாட்டீங்க, பேண்டைட் ஒரு காலத்துல பேட்டன்ட் ஆயிருந்தது. பேண்டைட் சும்மா இங்க போடுறோம் இல்லையா, பேண்டைட். அதே மாதிரி அந்த இது பின் இருக்குல்ல, சேஃப்டி பின் ஒரு காலத்துல வந்து பேட்டன்ட் வாங்கி இருந்தாங்க, ரைட்? அதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ₹1 ₹2 பேண்டேட் கிடைக்குது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு 25, 30, ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேண்டேட், அதுக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டேட் எல்லாம் வந்து பேண்டேட் வந்து பேட்டன்டா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இது வந்து இப்படிதான் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா பேரும் லேப்டாப் முன்னாடி உங்ககிட்ட நான் பேச நீங்களும் கேட்குறீங்க எல்லாரும். இது எல்லாமே இந்த பேட்டன். இப்ப இந்த லேப்டாப், ஒரு லேப்டாப்ல எத்தனை பேட்டன்ஸ் இருக்கு, எத்தனை இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் தனியா பேட்டன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விண்டோஸ், ஜூம் எல்லாமே பேட்டன்ட். ஸோ அப்போ ஏன் பேட்டன் வாங்குறதுனால அல்டிமேட்லி இட் வில் ரீச் த பப்ளிக். நம்ம லைஃப் ஸ்டைலே மாறும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஒரு ஸ்பூன் ஒன்று இருக்கு, ஸ்பூன் வித் த டைமர், ரைட்? எவ்ரி 2 minutes வந்து ஒரு பீப் சவுண்டு கொடுக்கும். அதாவது நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டோ, டிவி பார்த்துட்டோ, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டோ ஒரு கப்ல வந்து சாப்பாடு வச்சிருக்கீங்க, ரைட்? வச்சிருக்கீங்க, சாப்பிட மறந்துட்டு நீங்க வேலை செஞ்சுட்டே இருந்தா அந்த ஸ்பூன்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும், பீப்னு ஒரு சவுண்டு. ஓ, ஸ்பூன் எடுத்து சாப்பாடு எடுத்து நீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an invention. இன்வென்ஷனா ரொம்ப ஹைஃபை அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, ரைட்? சிம்பிளாவும் அதே மாதிரி இன்னோவேட்டிவா யாரும் திங்க் பண்ணாதது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ராமர் பெட்ரோல்னு ஒரு 20 years பேக் வந்தது. இப்போ அவருக்கு வந்து ஒரு ஆக்சுவலா அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் ஆனா அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி ஒரு பேட்டன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அது உண்மையிலே அது எஃபெக்டிவா இருந்ததுன்னா அவர் வந்து இன்னைக்கு பெரிய ரிச்சா இருக்க முடியும். நிறைய சீப்பான பெட்ரோல் நமக்கு கிடைச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் சிஸ்டம் நம்ம கிட்ட நம்ம டெவலப் இன்னும் பண்ணணும், ரைட்? ஸோ நான் பேட்டன்டபிள் இன்வென்ஷன், இப்போ என்ன வேணா பேட்டன் பண்ணலாமா சார்? எது வேணா பேட்டன் பண்ணலாமா? இப்போ நிறைய கேட்குறேன். இப்போ இன்னைக்கு ரீசெண்டா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்க்கு, டிஃப்ரெண்ட் ஒரு மாஸ்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாஸ்க் அது. ஸோ அந்த வந்து ஒன்னே ஒன்று நம்ம பார்க்கணும், 3.3 பார்க்கணும், 1 இல்லை 3 பார்க்கணும். வெதர் வி கேன் டூ பேட்டன்டிங்னா நியூ ஆர் நாவல், புதுசா இருக்கும், இது வரைக்கும் எங்கேயுமே அது கேள்விப்படாதது, பப்ளிஷ் ஆயிருக்க கூடாது, ஏன்னா ஆகாம இருந்ததுன்னா பேட்டன் பண்ணணும். எங்கேயுமே கேள்விப்படக்கூடாது. நீங்க வந்து ப்ரையர் ஆர்ட், அதாவது நெட்ல போய் ஃபுல்லா சர்ச் பண்ணணும், எங்கேயுமே அது பப்ளிஷ் ஆயிருக்க கூடாது, ரைட்? அதே மாதிரி யாருமே செஞ்சிருக்கவும் கூடாது. நியூ ஆர் நாவல். நான் ஆப்வியஸ்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாலிகூல்ஸ் இருக்கு, ஒரு சிப்ரோஃபிளாக்சிஸ் என்ன இருக்காது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக், எஃபெக்டிவா இருக்கு அகேன்ஸ்ட் ஆல் த மைக்ரோ ஆர்கானிசம். நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது தான். ஐ இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணோம், ஸ்டொமக் அப்செட் எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்றது தான்.
பட் இப்போ வந்து யாரோ ஒரு ஆள் வந்துட்டு அதுல வந்து நான் CH2COH சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட ஆக்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒத்துக்க முடியாது. ஆல்ரெடி அது வந்து இதுக்குதான் தெரியும். ஃபார் வாட் பர்பஸ் திஸ் சிப்ரோஃபிளாக்சிசின் இஸ் தேர் வி நோ. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணா ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகத்தான் செய்யும், ரைட்? அதுக்கு வந்து நான் ஆப்வியஸ் அது வந்து ஒரு the person who is expert in that area, if he says that this is extension of already our existing தெரிஞ்சதுதானே, that it won't be new, no, obvious, it won't be non obvious. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி இருக்கு, அதுக்கு யூஸ் இருக்கணும், யூட்டிலிட்டி இருக்கணும். ஒரு யூஸே இல்லாத ஒரு ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு அது வந்து பேட்டன்ட் பண்ணணும்ன்றது எல்லாரோட டைம் வேஸ்ட். இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ பேசிக்கலி 3 ஒரு நியூவா இருக்கணும். நியூ யாரும் கேள்விப்பட்டிருக்க கூடாது, சரியா? யாரும் கேள்விப்பட்டிருக்க கூடாது. பப்ளிஷ் ஆயிருக்கு, ரைட்? நான் ஆப்வியஸ்னா சிம்பிள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கிறது. ஒரு ஷாம்பு இருக்கு, தலைக்கு போடுறோம், நல்ல புசுன்னு ஆகுது. அதுல ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்றோம், என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணோம்னா அது வந்து ஷைனிங் வருது. ஸோ அதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா வரத்தான் செய்யும். அந்த மாதிரி இருந்தா இட்ஸ் நாட் அக்ரியபிள், ரைட்? பட் ஒரு ட்ரக் இருக்கு, ஒரு அது ஆன்டிபயோட்டிக் ட்ரக் இருக்கு. சப்போஸ் யூ டூ சம் எக்ஸ்டென்ஷன், ஏதாவது ஒரு மாலிகுல் தான் அதை ஆட் பண்ணி அதோட ஆக்ஷனே மாறிடுச்சுன்னா தென் தட் இஸ் நியூ. அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா திரும்பி பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ரைட். நியூ நாவல்டி அப்படின்னா என்ன? நாவல்டினா என்ன சார்? நியூன்னு என்ன சார்? நியூ அது குளோபல் லெவல்ல எங்கேயுமே அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்க, ரைட்? நாவல்டி வந்து குளோபல் கான்டெக்ஸ்ட் தான் பார்ப்பாங்க, ரைட்? யூஎஸ்ல மட்டும் ஒரு சின்ன டீவியேஷன் இருந்தது, அங்க பப்ளிஷ் ஆகாதது வந்து தே கேன் பேட்டன்ட். யூஎஸ்ல பப்ளிஷ் ஆகலைன்னா அது நியூ, அந்த ஒரு ரூல் அவங்க மட்டும் வச்சிருக்காங்க USPTO. அதனாலதான் நம்ம நீம், நம்ம குர்குமின் எல்லாமே அங்க பண்ணி பேட்டன் வாங்கினாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இல்லையா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ICMR போய் ஃபைட் பண்ணி அதை ரிவோக் பண்ணாங்க, ரைட்? Novelty is assessed in a global context. Novelty is determined through extensive literature and patent searches. நிறைய ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்கு, நிறைய டேட்டா சர்ச் சாஃப்ட்வேர் இருக்கு. பார்த்தா நாவலா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். பட் we have to do it, right? And இது இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி should not get published anywhere. இப்போ நாங்க காலேஜ்ல நிறைய M.Pharm ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ப்ராஜெக்ட் பண்றாங்க. சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை காட்டினா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோ நல்ல டிஃபரெண்டா வரும். ஸோ அது நாங்க பப்ளிஷ் பண்றது இல்லை. we keep it for applying for patenting. பேட்டன்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா then we cannot go for patent, that we don't publish it, right? or just ஒரு ஸ்மால் டீவியேஷன். இன்னைக்கு தேதியில யார் வேர்ல்டுல நிறைய மேக்சிமம் நம்பர் ஆஃப் பேட்டன்ட்ஸ்? ஒரு ஆஸ்திரேலியன் இன்வென்டர் கியா சில்வர் புரூக் 1958ல பிறந்திருக்காரு, 65 இயர்ஸ் ஆகுது. டோட்டல் கிராண்டட் 4744 US பேட்டன்ட் வச்சிருக்காரு. வேர்ல்டு வைட் 9874 பேட்டன்ட்ஸ் வச்சிருக்காரு. அவர் வேலையே பேட்டன்ட் ஃபைல் பண்றதுதான். இன்னொருத்தர் வந்து யமாசாக்கி, அவர் ரொம்ப கொஞ்சம் பாப்புலர். அவர் US பேட்டன்ட் 5255 வச்சிருக்காரு. திஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க போல் இருக்காது மேபி. இது IBM ஆல்சோ US பேட்டன்ட்ல நிறைய பேட்டன்ட் அப்ளை பண்ணது IBM வேர்ல்டு வைட், ரைட்? டோட்டல் 9000. இது IBM நான் முதல்ல ஸ்லைட் பார்த்தது இண்டிவிஜுவல்ஸ், இது ஒரு கம்பெனி. IBM தான் நிறைய பேட்டன்ட் அப்ளை பண்றாங்க. பட் இதுல ஒரு ஹாப்பியா இருக்கிற இந்தியன் IBM பேட்டன்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. IBM inventors from India received more than 900 patents, the second highest contributor to global tally. அதாவது இந்தியால இருக்கிற நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் IBMல ஒர்க் பண்றவங்களால because of them they got 900 patents. அதாவது ப்ராப்பரா ஒரு சொல்லி கொடுத்து பேட்டன் வாங்கணும்னா என்ன பண்ணணும், அது எப்படி அப்ளை பண்ணணும், ரெகுலேட்டரி என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்தா நம்ம ஆளுங்களை பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. we can do much better job.
ரைட்? இப்போ சின்னதா ஒரு 3 எக்ஸாம்பிள். இப்போ வால்கான்சி குளோவிர் வந்து இந்தியால பேட்டன்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்? இது வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு ஐ அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற இந்த ட்ரக் பேட்டன்ட் கொடுத்துட்டாங்க. ரோஷ் கம்பெனி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கொடுத்துட்டாங்க, பேட்டன்ட் இஸ் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் வாஸ் இஷ்யூ, ஏன்னா பேட்டன்ட்ல இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபவுண்ட் அவுட், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இந்த வேல்கன்சி குளோவிர் கொடுத்தா இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகும்னு ஒரு இடத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு, கொஞ்சம் வருஷம் முன்னாடியே பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வந்து ஒருத்தங்க somebody came and informed patent office, patent இந்தியால ரிவோக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் இன் பப்ளிக் டொமைன், இட் இஸ் இன் த பப்ளிக் டொமைன், ஆல்ரெடி இட் இஸ் பப்ளிஷ்ட் சம்வேர். இது கொடுத்திருக்கு, அவங்க வந்து இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி they have submitted to patent office, so that was revoked. Valgancy அதே மாதிரி ஆஸ்பிரின் முன்னாடி பெயின் கில்லர் அனால்ஜெசிக் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் ஆல்சோ நவ் தே ஆர் யூசிங் ஃபார் ஹார்ட்டுக்கு அது கொடுக்குறாங்க, கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கு அது கொடுக்குறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ நிறைய பர்பஸ் இப்போ கொடுக்குறாங்க, ரைட்? பட் திரும்பி வந்து அது பேட்டன்ட் அதுக்கு இருக்குன்றது நோபடி இஸ் அக்செப்டிங். அதே மாதிரி நீம் சர்மரோக நிவாரணி நீம் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கேரக்டரிஸ்டிக் ஏதாவது ஒன்று இருக்கும், அது நீம் இது ஏதாவது ஒன்று சரியாகும், ரைட்? திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு இங்க எனக்கு ஒரு சிராய்ப்பு ஏற்பட்ட நீம் போட்டது சரியாயிருச்சு, ஸோ நீம் கேன் பி யூஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் ஆல்ரெடி ஓவர், ரைட்? இன்னொன்னு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிறது ஜெல், ஆயின்மெண்ட் ஃபார்ம், கிரீம் ஃபார்ம் இருக்கு. இப்ப அதே ஜெல் ஃபார்ம்ல மாத்திட்டு அதே ட்ரக் வந்து ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷனுக்கு கொடுத்தாங்க. that is not considered as new, right? Already that drug is having is an ophthalmic drug, right? அது ஆயின்மெண்ட் ஃபார்ம் எந்த ஃபார்ம்ல கொடுத்தா அது ஜெல்லுக்கு மாத்திட்டு இது நியூ நாவல், அதனால எனக்கு பேட்டன்ட் கொடுங்க, அது கொடுக்க முடியும். அது எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ தட் இஸ் நான் ஆப்வியஸ்னஸ்னா பேட்டன்ட் இன்வென்டிவ், ஒரு இன்வென்ஷன் இருக்கணும், அது இன்வென்ஷன் இருக்கணும். இன்வென்ஷன் இல்லாம பண்ண முடியாது, சரியா? இன்வென்ஷன் இல்லாம பண்ண முடியாது. வெளியே வந்துடுறேன். Sorry sir, please go ahead. இன்வென்ஷன் ஒரு இன்வென்டட் ஸ்டெப் இல்லாம வந்து பேட்டன்ட் அப்ளிகேஷன் வரும். ஒரு இன்வென்டிவ் ஸ்டெப் இருக்கும், இன்வென்டிவ் ஸ்டெப் இல்லாம வராது. இன்வென்டிவ் ஸ்டெப்ன்றது என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு லேப்டாப் வருது, அதுல வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கிட்ஸ் வருது. அந்த இன்டெகிரேட்டட் சர்க்கிட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு புதுசு ஆட் பண்ணனால லேப்டாப் ஃபாஸ்டா ஒர்க் ஆனா நம்ம பேட்டன்ட் பண்ணணும். இன்வென்டிவ் இருக்கணும், அது இது வரைக்கும் யாரும் யோசிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா தட் இஸ் அக்செப்டட். பட் ஹூ வில் சே இட் இஸ் இன்வென்ஷன்? ஏன்னா இப்போ ஐசிஐ பத்தி ஒரு பார்மசிஸ்ட கேட்டா எல்லாமே புதுசா தான் தெரியும். But the person expert in that field, அந்த ஃபீல்ட்ல இருக்கிற எக்ஸ்பர்ட், அவங்க வந்து இட்ஸ் குட், நியூ, புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா then it can be considered for patenting, right? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அப்ளிகபிலிட்டி பேட்டன்ட். அது யூஸே ஆகாத ஒரு பேட்டன்ட்டை வச்சுட்டு நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து எதுக்கு அதுக்கு டைம்? Invention must possess utility for the grant of it. No valid patent can be for invention devoid of utility. ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மொட்டை அடிச்சவங்களுக்கு முடி வளரும்னு சொன்னா அதெல்லாம் வந்து சரி, அது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி எல்லாம் வந்ததுன்னா ஓகே, ரைட்? அது அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கண்டிப்பா அது கொடுக்க முடியாது, பேட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒரு ஃப்ளோ சார்ட். இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு இன்வென்ஷன் மாத்திட்டோம். இப்ப வந்து அது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் we have to go and file it, ரைட்? ஒரு ஐடியாவை மைண்ட்ல திங்க் பண்ணது இப்படி இருந்தா அது வந்து வரும். ஸோ நம்ம அது வந்து R&Dல உட்காந்து ஒர்க் பண்ண எஸ் இட் ஒர்க்ஸ், இன்வென்ஷன், தென் go and file application in the patent office. அப்புறம் எக்ஸாமினேஷன், பேட்டன்ட் ஆஃபீஸ் நார்மலா அவங்க எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அலோ பண்ணிட்டாங்கன்னா பேட்டன்ட் கிராண்ட். அது இவ்வளவு சீக்கிரமா வராது. ஃபைல் பண்ண உடனே 18 monthsக்குள்ளார அவங்க வந்து 1 yearக்குள்ளார 1 yearக்குள்ளார நான் ஃபுல் டீடைல் பேட்டன்ட் ஃபைல் இன்னைக்கு பண்ணிட்டு within a year we have to give all the
டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பப்ளிக் டொமைன்ல வச்சிருவாங்க. பப்ளிக் யார் வேணா பார்க்கலாம், ரைட்? டு பப்ளிக் டொமைன்ல யாருமே அப்ஜெக்ட் பண்ணலைன்னா தென் பேட்டன்ட் வில் பி கிராண்டட். அவங்களே எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஆர் பேட்டன்ட் கிராண்ட் ஆயிருச்சு, ரைட், ஓகே, உட்கார முடியாது, ரைட்? somebody will challenge. இப்போ வால்கன்சி க்ளோவர் நான் சொன்னேன் இல்லையா, பேட்டன்ட் கிராண்ட் ஆயிடுச்சு, பட் somebody told already it is there in the market, பட் அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் உட்கார முடியாது, பார்த்துட்டே செக் பண்ணிட்டு எங்க வேர்ல்ட் வைட் என்ன நடக்குது. தட்ஸ் வை இட் இஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ், ரைட்? எக்ஸ்பென்சிவ். ஸோ அது சேலஞ்ச். ஆர் இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டியது இல்லை. we did not get dejected, ரைட்? ஏன்னா ஒண்ணு விட்டுறலாம். ஆர் அனதர் திங் வந்து யூ கேன் ரீஃபைல் பண்ணணும். அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கரெக்டா இன்வென்ஷன் இஸ் தேர், சரியா ஃபைல் டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், ரைட்? டாக்குமெண்டேஷன் ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அது சரி பண்ணிட்டு அகைன் we can refile it, right? Refile, that is what. So இது ரெகுலர் அப்ளிகேஷன் பேட்டன்ட் சப்மிட் பண்ணதுல இருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். இது ஜெனரலா எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். அதாவது 20 years வரைக்கும் டேட் ஆஃப் ஃபைலிங்ல இருந்து 20 years வரைக்கும் நமக்கு வந்து பேட்டன்ட் கிடைக்கும், ப்ரொடெக்ஷன், பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன். 20 yearsக்கு அப்புறம் we lose the protection, anybody can manufacture. That is what I have given, right? அது வந்து எப்படி பிரேக் phase 1 ட்ரையல், phase 2 ட்ரையல், அது பிரேக்கப் பண்ணி போட்டிருக்கேன். Right now PCT patent cooperation treaty, இது வந்து the thing is patent Indian patent officeல நம்ம அப்ளை பண்றது only for getting patent from India. பட் இதே இது நம்ம வந்து PCT-ல போனோம்னா, patent cooperation treaty-ல போனா எத்தனை ஒரு 2-3 கண்ட்ரிஸ்க்கு தான் சேர்த்து போகலாம். ஸோ யூஎஸ்க்கு நம்ம தனியா அப்ளை பண்ண வேண்டாம், இங்கே நம்ம யூஎஸ்க்கு சேர்த்து அப்ளை பண்ணலாம், யூகேஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு 4-5 கண்ட்ரிஸ் வேர் we will get market. மார்க்கெட் இருக்கிற கண்ட்ரிஸ்ல இப்போ சன் லோஷன் நம்ம பண்ணணும் இந்த மாதிரினா, இப்போ அது வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு தான் போகும். அப்போ கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு எல்லாம் போக முடியாது, அங்க வந்து ஆல்ரெடி சன் எக்கச்சக்கமா. ஸோ இந்த மாதிரி we have to decide which country. ஸோ அப்போ என்ன, திரும்பி பேப்பர் ஒர்க் பண்ண வேணாம், திரும்பி காசு கட்ட வேணாம். we can go for PCT, கண்ட்ரோல் காஸ்ட், க்ரோயிங் ஜியோகிராபிக்கல். இதெல்லாம் வந்து நிறைய யாருமே வந்து ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்க மார்க்கெட் பண்ண முடியும்னு நினைச்சா we can go for PCT, ரைட்? அப்புறம் காஸ்ட், see actually ஃபைலிங் எல்லாம் ரொம்ப சீப், ரைட்? ஃபைலிங், இஷ்யூவிங், அட்டார்னி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அது ஸ்டேஜ் ஃபைலிங் தாண்டியாச்சுன்னா அப்புறம் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஃபைல் பண்ண அவங்க இஷ்யூ பண்றதுக்கு அட்டார்னி எக்ஸ்பென்ஸ். அதாவது ஒரு லாயர் இல்லாம அந்த வேர்டிங்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. கரெக்டான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணலைன்னா வேற இன்னொருத்தங்க வந்து லாட்ஜ் பண்ணி அது வந்து பேட்டன்ட், அது வந்து நாவல்ட்டி இல்ல, அது இல்லை சொல்லி அவங்க ஆர்எல் ஸ்மால். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலைன்னா தென் தே வில் சே this they have not mentioned in their invention. ஸோ அப்போ வந்து அது வந்து நாங்க தான் கண்டுபிடிச்சோம், ஸோ நாங்க மார்க்கெட் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பேட்டன்றது வந்து we have to see others don't copy, right? Others don't sell it. அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். we have to keep on watching. இல்லாட்டி கேஷுவலா அவங்க பண்ணி அவங்க இப்போ சில இது நம்ம சொல்றோம், சைனா ஐட்டம்னு சொல்றோம். ஒரு புது டெலிஃபோன் சாம்சங்ல இருந்து வந்திருக்கும், 15,000 20,000, அதற்கான கூட ஃபீச்சர்ஸோட சைனா போன் வந்திருக்கும். அதுல அப்படி அவங்க காப்பி அப்படின்னு நம்ம கேஷுவலா பேச்சுவாக்கில சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா somebody should be watching. வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா nobody will try, right? அப்போ attorneys, lawyers, patent lawyers, that is the duty, we have to pay for them. Cost of obtaining, maintaining patents when compared to applying to individual. அது ஸோ அப்போ இந்த மாதிரி PCT-ல போனா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் போய் நம்ம எல்லாம் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்ல எல்லாமே கிடைச்சு. ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம உட்கார்ந்து யோசிக்க வேண்டியது அதுதான். நான் ஐஎம் இன்வென்டர்னா ஒரு ஒயிட் கோட் போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இன்வென்டர்ஸ், ஆல் இன்வென்டர்ஸ். எல்லாரும் புதுசா பாக்குறோம், புதுசா செய்யறோம், ரைட்? கம்பெனில ஒர்க் பண்றப்போ என்ன
ஸோ அப்போ வாட் வி ஹாவ் டு டு, நம்ம ஒரு இன்வென்ஷன் இருக்கு, அதான் புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த ஆக்ஷன் இது இத்தனை நம்ம இதை ஆட் பண்றப்ப இது வரை இப்போ வருது, என்ன ரீசன் என்ன. ஸோ ஓகே, அது இப்போ நேஷனல் அப்ளிகேஷனா இல்லாட்டி பிசிடி குளோபல் லெவல்ல போகணுமா, தென் வி ஹாவ் டு டேக். எங்க மார்க்கெட் இருக்கு, எந்த கண்ட்ரியில மார்க்கெட் இருக்கு, இந்தியாவில மட்டும்தான் மார்க்கெட், ஸோ நோ ப்ராப்ளம், இந்தியாவில என்னையோட நேஷனல் அப்ளிகேஷன் போய்க்கலாம். யாரு கஸ்டமர்ஸ், ரைட், யாரு கஸ்டமர்ஸ், ஓகே, அண்ட் ஹூ இஸ் த காம்படிஷன் செக் பண்ணணும். ஹவு ஈஸி வுட் இட் பி டு டிசைன் அரௌண்ட், அதாவது இந்த என்னோட ப்ராடக்ட் வந்து என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்ன்றது கிளைம்ஸ், வி ஹாவ் டு கிளைம், ரைட். நம்ம அந்த கிளைம்ஸ் தான் அட்டார்னியை வச்சு, லாயரை வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். ஏன்னா லாயர்ஸ் வந்து கரெக்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், சரி, எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து அந்த அந்த மாலிக்யூல் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது நான் கண்டுபிடிச்சிருச்சுன்னா முடிஞ்சிருக்காது. we cannot do anything, that's why it is expensive. இங்கதான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகுது, ரைட். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்னொருத்தன் another person அவாய்ட், another company, not person, நான் சொல்றது கம்பெனி அவாய்ட் பண்றதுக்கு we have to have lawyers writing our patent application. Right now, is there an incentive to copy in unprotected countries? Where is the, what is the marketing strategy? What is important? Exclusivity, freedom to practice. கொஞ்சம் இதெல்லாம் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, லாங் டேர்ம் டெசிஷன் பிசிடி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆர் சிம்பிளி வாட் வி கேன் டூ, அதாவது பெரிய கம்பெனினா இதெல்லாம் உட்காந்து ரெட்டிஸோ அவங்க எல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும். இப்போ ஒரு சின்ன இன்வென்டர் இருக்காங்கன்னா, நம்ம கிட்ட நல்ல இன்வென்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து அதை லீஸுக்கு கொடுத்து சேல் பண்ணிடலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்து they will do all the marketing, they will do everything, right. சிலது we cannot patent பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவரி, நாளைக்கு திடீர்னு அங்க ஒரு பிளானட் இருக்கு, நான் பார்த்துட்டேன் அந்த பிளானட் என்னோடது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. we cannot say. ஆர் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்துட்டு இந்த மாதிரி மைக்ரோ ஆல்ரெடி இருக்கு, அங்க இருக்கு, you are not inventing that micro organism, that is already there, that you cannot come and say it is I only found it first, அது பண்ண முடியாது, ரைட். பிளான்ட்ஸோ சரி, மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ சரி, ஆர் மேத்தமேட்டிக்கல் மெத்தட், ஒரு டெரிவேஷன், சயின்டிபிக் தியரி, ஈவன் அந்த ட்ரீட்மெண்ட், டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட், இதை ட்ரீட் பண்ணா அந்த மாதிரி பண்ண சரி, அதனால இது வந்து பேட்டன், இப்படிதான் ட்ரீட் பண்ணான்னு தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லவே முடியாது, ரைட். திஸ் ஆர் ஆல் யூ கேனாட் பேட்டன்டிங். ஈஸ்தெட்டிக் கிரியேஷன், அப்புறம் பெர்ஃபார்மிங் மென்டல் ஆக்ட்ஸ், ஹிப்னாசிஸ், சைக்கியாட்ரி, அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இப்படி பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிச்சு, அதனால எல்லாரும் இப்படி பண்றது நான் மட்டும்தான், nobody else should be செய்யவே முடியாது. These are all the things you cannot get patented, right. Computer program, new animal and plant varieties, but இதே இது வந்து genetically engineered micro organisms இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிசம் we can patent பண்ணலாம். இந்த 90s கல்ஃப் வார் நடந்தது, கொஞ்சம் அப்போ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஐடியா, அந்த கல்ஃப் வார், ஈரான் அண்ட் ஈராக் ஒரு வார் நடந்தது. அப்ப ரெண்டு பேரோட ஆயில் வெல்ல பாம்பு போட்டாங்க. ஸோ சீ ஃபுல்லா ஆயில், எங்க பார்த்தாலும் ஆயில். ஸோ இப்போ வந்து மெரைன் ஆயில்னா கொஞ்சம் நெஞ்சம் ஆயில் இல்லை, கடலே மூடுற அளவுக்கு ஆயில். ஸோ அப்போ வந்து எப்படி ரிமூவ் பண்றது, எவாபரேட் ஆகவும் ஆகாது, ஆயில் சீக்கிரம் எவாபரேட் ஆகும். அப்போ வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அந்த ஆயிலை வந்து வாட்டர் சால்யூபிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த ஆயிலை சாப்பிட்டு அதை வந்து வாட்டர் சால்யூபிள் எக்ஸ்கிரீட்டாவா கன்வெர்ட் பண்ணிடு. அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன்ஜினியர்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேட்டன்ட் பண்ணலாம். பட் அகெயின் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர், ரைட். சொன்ன மாதிரி நியூ மெத்தட்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. அண்ட் பேட்டன்ட் எக்ஸ்பயரி நார்மலி இப்போ வந்து 20 years, ரைட். எது பேட்டன்ட் வந்து 20 years, காப்பிரைட் அதெல்லாம் வந்து எவ்ரி 5 years ரெனியூ பண்ணணும். பேட்டன்ட் கூட எவ்ரி 5 years ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். ரெனியூவல் ஃபீ கட்டலைன்னா அது போயிடும். ஆர் ஃபெயிலிங் டு பே த ரெனியூவல் ஃபீ கட்டலைன்னா அது யார் வேணா அது மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே.
The validity of the patent has been successfully challenged by filing an opposition either with the patent office and the validity clause சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி பேட்டன் வாங்கிட்டோம் வாங்கினாலும் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க எங்கேயாச்சும் அது பப்ளிஷ் இப்போ பேட்டன் வாங்கின டேட் வந்து 2020 ஜூலை 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க 2018 அந்த இன்வென்ஷன் பத்தி எங்கேயோ டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு யாரோ கண்டுபிடிச்சினாலும் இந்த பேட்டன் உடைச்சிருக்கு இதுல என்ன சார் பேட்டன் உடைக்கிறதுல என்ன சார் பெரிய யாரும் இப்ப அந்த மருந்து அந்த ட்ரக் அந்த மெடிசனுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு சோ அது உடைச்சாச்சுன்னா யார் வேணா மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஸோ வென் எவ்ரிபடி மேனுஃபேக்சர் பண்றப்ப அப்ப எல்லாருக்குமே நல்ல மார்க்கெட் கிடைக்கும் எல்லாரும் மார்க்கெட் கிடைக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடும் அந்த ஒரு கம்பெனி எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடும் ரைட் ஸோ நவ் application to patent office examination by patent office acceptance and publication in gazette ask for opposition yarume oppose pannalana patent will be given to you sealing of patents right adukapra nama regular renew pananum kammiyana fees da renewal ellame right major vandu மத்தவங்க நம்ம பேட்டன் மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு செக் பண்றது மேஜர் ஆக்டிவிட்டி ரைட் 94 வரைக்கும் ஒரு பீரியட் இப்ப நம்ம 94ல இல்ல 94க்கு அப்புறம் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு ரைட் அப்புறம் அது நிறைய ஹிஸ்டாரிக்கலி அது இருந்தது ஏன்னா இப்ப இந்தியால ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் 1500 ரூபாய் இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரினா 5000 ரூபாய் என்னோட பேட்டன்ட் அப்ளிகேஷன் டிசைன் அண்ட் கேரக்டரைசேஷன் நானோ பார்ட்டிகல்ஸ் கண்டெய்னிங் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டர் ஃபார் கோலோரெக்டல் கேன்சர் இன்னும் இது 2016ல பண்ணது அது இது 2015ல பண்ணது இது PLGA நானோ பார்ட்டிகல்ஸ் கண்டெய்னிங் clopidogrel bisulfate ஃபார் இம்ப்ரூவ்ட் எஃபிகசி 2 பேட்டன்ட் நாங்க வாங்கியிருக்கோம் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஆன் பேட்டன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி பரஞ்சோதி சார் யூஎஸ்லயே நிறைய பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அவங்க ரொம்ப ஈஸியா பேட்டன்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பிகாஸ் தே themselves have applied அவங்களே அது போய் வாங்கினால அவங்களுக்கு அது ஒரு நல்ல நாலேஜ் உண்டு தேங்க்யூ வெரி மச் So Dr. J. Surya Prakash, it's an excellent presentation. Very nice, very simple. You told us in a very simple word. Thank you, Everybody can understand. So congratulations and then nice, very nice presentation. Thank you, sir. Thank you very much, sir. I was really, after seeing you, I was really wanted to impress you also. You made it very simple. At the same time, the point to the point of this, what is that we have to sell, you told. Very nice presentation. Thank you, sir. Thank you, sir. Sir, good afternoon, sir. Yes, Myself, Sini Pandian. Yes, sir. It was an excellent and elusive talk and very informative, easy to understand everybody. Even we are being in a marketing industry, so even for us it will be more useful. So thanks a lot for your kind information. Hope it will be reached everybody. Many people, they might be interested in patent. So as you said, in Australian person, one person having lot of patency. In Indian also might be drive for that. Hopefully in near future. Sure, and already you started, you have 2 patents in your name. So you have to be the leader for everybody. Thank you, sir. Thank you. Okay, sir. Sir, you can open up for any questions. Yeah. Yes. Participants, if you have any questions, you can raise your hands and then you can unmute yourself and you can ask the question directly to our guest speaker. If not, you can you can text the questions. On behalf of you, we can ask the questions to the moderator, the speaker. Okay. See, I saw one message, 180 days exclusivity. Sir, can you explain, sir? Paranjali, sir. Oh, yeah. Yes, sir. So 180 days exclusivity is very much applicable. For the products, they have to develop and market. They should be the first to develop it. Hatch and Waxman Act is there in the US. So in US, what they do is that
whatever, whenever you make an invention, you have to file with the US FDA. When you file in the US FDA, that will be put in the orange book. In orange book, if your invention is written over there, they will be giving a number. So they now, as Dr. Surya Prakash was telling, that 20 years, right? Within the 20 years, if we can make your process or the product in such a way that it will not infringe the patent what is available in the orange book. So you can make a product in such a way that without infringing the patent which is available in the orange book. If we can manage it and come out with the product, then you know that within for 180 days, you can market the product at your own price. So after that, it is not valid. So that's called as a P4, para 4. Para 4, that's what we have to apply it. So India also now companies like Dr. Reddy's Laboratories, they watch it and then they do it. So you have to be very careful in understanding the patent written in the orange book. So that's a boon for the industry. People are doing it, but we have to be very smart. First to file. So there will be, if you're filing second, you will not get it. Yes, sir. So first to file will get an opportunity to exclusively price it for 180 days. 180 days. Yeah. Hatch and Waxman Act, if we can go through, it clearly explains the details in detail. Yeah. Thank you very much. Yeah. Thank you, sir. Thank you, Thanks sir. for doing. Sir, I have a question. Actually, a few years back, biosimilars are the most talked about component. You are talking about biosimilars a lot. So how does biosimilars impact patency? Sir, Okay. So biosimilars are like ANDAs, right? We Yes. call in case of drugs and pharmaceutical, we call NDA and ANDA. Yes. But in case of this biologics, they say that the first equivalent to the NDA, what we call is a biologics, who has introduced the product. So the copy of the product is known as biosimilar. It is similar. Why they call it as a biosimilar? Because in case of ANDA, you know that exactly it is very well defined. In case of biologics, what happens? You know, you cannot define so nicely that it is exactly same. So there will be some differences will be there. Action is very important. That's what is very important. That's why they are called as biosimilars, which is equivalent to the ANDAs, what we call in the drugs and pharmaceuticals. So biosimilars are very well advanced in the UK, but not so much in the US. What about India, sir? India also companies are doing, Biocon is doing, right? So do they get a separate patent when they do a biosimilar, because the molecules are the same almost, right? Except Yeah, biosimilars, biologics are patentable. Mhm. Biosimilars like ANDA, right? Yeah. So if you got anything, in case of pharmaceutical, they call 505(b)(2). It will be like a similar to ANDA, but having some exclusivity, some special characters will be there. So they give a special status, and then that will be treated as a patent. Right. Okay. Thank you, sir. thank you, sir. Thank you. So if you have any PhD students here, they can ask any questions about patents, or anybody who's interested in it. Sir, there is one more question. Any additional chain attachment in basic molecule for different therapeutic use can be patented, sir? Sir? Yeah. You want me? Okay. Yes. Okay. So once you apply the patent and then you get the patent, you are the owner of the you are the owner. But what happens is that you keep on inventing further on the molecule. Then you can say that continuation of that patent, I want to patent this also in addition to that. This is known as a spillover patents. So spillover patents also that so tomorrow then they should not copy even this. So
they go forward and then make a patent. That's called a spillover patent. It's possible, yeah. Hello, sir. I would like to ask one question. In pharma industry, if you see, lot of MNC company, they are coming out with a newer molecule. Recently, it happened, dapagliflozin. It has come into the market with AstraZeneca. But Natco, they did a reverse process and they came to the market. Even though Astra, they put a case against them. Nat is marketing that molecule. How it is possible? How they are doing it? Yeah, I see. If there are any loopholes in the patent, it is normally breakable. So you have to see that the attorney is writing the patent in such a way that is a foolproof. If there are any loopholes are there, always the competitors are there to find out what are the loopholes, and then they may break the patent. It's very rare cases, but sometimes people do that. Reverse engineering happens. Actually, the Glenmark, they used to do lot of molecule like this only. Even if you take sitagliptin, they were the first people, they come out with their own sitagliptin, even vildagliptin like that. So continuously, these people, they are doing it. Why this stringent process has not taken against these kind of people? Sir. Can you just repeat the question once Yes, again? sir. Yes, sir. If you see Glenmark, they are keep on doing this reverse processing for all the patent molecule in the pharma industry, especially for sitagliptin. They did in even vildagliptin. All the products they are doing it. Even with the patent product, they are doing reverse process and marketing it and getting lot of money. Why there is no stringent action against this kind of people? They are keep on doing it. The owner of the patent, they have not really watched, as Dr. Prakash was telling, that you have to watch. If somebody is doing something, you have to file a case and then claim the compensation. Okay. So if it is unknowingly or without any problem when they're doing it, it's a risk on any day, right? It cannot. If somebody points out, then they will be in problem. But in case of this multinational, what they do, they always, as you were telling about the reverse engineering, they find out, they decode it. If they find out any wording in the patent, there's a loophole, and then the patent will not be valid. So they can sue, and then they say they break the patent, and then they can go forward. Breaking the patent is also a skill, right? That's why in the US, attorneys are highly paid. So they know if there is any loophole, then definitely they will catch hold of it, and then they'll sue and get a very huge amount of money. Sir, we have one question from the students. Just as a joke, right? Just like a joke. If you say that it should not be done in the Indian land, with all the good faith it is written in the language, it should not be done in the Indian land. So if somebody said that I will do it in Indian Ocean, what is the use, right? So the word Indian land, so they cleverly say that I will not do it in the Indian land, and will do it in Indian Ocean. So like this, the attorneys are very skilled people. So they'll find out a way, and then they break. So no wonder the attorneys are paid highly for these. Very much. US is highly paid. Highly paid. Sir, we have a question from the students area. One student has asked one question. Yeah, what are the areas he can explore being a pharmacy graduate or postgraduate students? Definitely, if the finding is good, then you can patent. As Dr. Surya Prakash was telling, that it should not be published, and then you should see all the data are there. You have to take the help of the attorney. Right? Pharmacist's job is only 20%. Attorney's job is 80%. As Dr. Surya Prakash was telling, the wording, what they write is very important. Yeah. So we say that I got a patent. As a pharmacist, my job is 20%, but attorney job is 80%. So finally, when they write the claim portion, what they write is very, very meticulous portion.
the claim portion. They say claim 1, claim 2, claim 3. So that's very important. So the 80% of the job is done by the attorneys. Sir, we have one more questions from Mr. Selvamani. He has asked a question. While developing the formulation as ANDA, what are the points to consider for patent infringement to file 180 exclusivity? Yeah, first of all, you should understand what is the patent written in the Orange Book. You have to thoroughly read, rewrite, and then understand to the core. If you understand to the core, then you can understand, you can always come out with the idea that, oh, this excipient can be substituted with this excipient, and we will not be infringing the patent. So you are through. So at the same time, once you are through also, that there will be competition will be there. Who is going to file to the US FDA? So even the second is counted, right? If I just file at 11:59, and my friend has filed at 12 o'clock, 12 noon. So I will be getting a chance, you will not be getting a chance. So the first file, the word is very important. And it should be valid. It should not infringe the patent. Okay, sir. Thank you, sir. Sir, in USA, it is first to invent, no, sir? In USA? Yeah. Yeah, USA only a lot of inventions are there. No, USA also first to apply or first to invent, sir? No, for this 180 exclusivity, anybody can file. For Dr. Reddy's lab also can file from being here. You can file it, you can get it. They are getting it. Okay, sir. It's not necessary that you have to be there in US. You can have an office in US. Your factory can be here. You can file it. Okay, sir. Glenmark is filing. Dr. Yes. Reddy is filing. They're all getting. Sir, we have a question. Yes. Go ahead. Yes, Go ahead. Malak. The question. Yeah, we have a question from a student. A student is asking that whether is there any possibility getting a job in IPR, being a pharmacist or being a pharmacy graduate or postgraduate? Yeah, definitely. Now patenting is a stream of the profession today. If you can specialize in this IPR, and then you can make a good business. Thank you, sir. Lot of opportunities are there, Yeah. Karan. Yesterday, I gave a webinar on current opportunities in pharmacy. So at that time, I found nearly 13% of the jobs in regulatory and IPR, 1-3. Once upon a time, it was sub 1%. Now it is 13% jobs are there in IPR field in industry. Oh, fantastic, sir. So I would like to tell all of you one good information which I saw in the WhatsApp that women scientists came. They called it as a WOSC. So Technology Information Forecasting and Assessment Council. That's called TIFAC. So what they say that if you are in Indian women in the age of 27 to 45 years and have the passion to deal with latest scientific and technological invention and innovation, then this is for you. So the applications are invited now. So they say in the column, selected women will be given a stipend during 1 year training as per the following. So MSc in basic applied sciences, BTech or MBBS or equivalent, 25,000 rupees per month. And MPhil, MTech, MPharm, MBSc, they will get 30,000 per month. PhD in basic or applied sciences, they will get 35,000 per month. So I can forward to Dr. Srinipadi, and I think you can put in the WhatsApp. So this is a good opportunity, right? So they say that IPA is very, very important. Sure, sir. Thank you, Sure, sir. sir. Sure. Thank you, sir. Thank you for that. Any more questions from participants? Okay, sir. I think
we don't have any questions from the participants. So we'll move ahead with the next agenda. And now I request Uma Maheshwari Madam to provide a vote of thanks to everyone. Hello. I'm Can Uma. you- Yes, ma'am, go ahead, ma'am. I feel proud to present my vote of thanks. First of all, I present my vote of thanks to Almighty whose awarded blessing to make this program a successful one. Next, I feel proud to add my respectable thanks to the eminent speaker, Dr. T.N.K. Surya Prakash, Principal Al Shifa College of Pharmacy, Kerala, for his valuable and precious presentation. Thank you, sir. Selection of this topic really adds a value in this time to safeguard our indigenous resources. Thank you, sir. Next, my friendly thanks goes to the organizing committee of PAA who contribute to their efforts time to bring this webinar in a more interesting and valuable manner. This program was made success by the participants. So my beloved thanks goes to the participants who will keep my kind request to the participants to keep keen interest and valuable support to the forthcoming seminars of PAA. Thank you, one and all. Thank you, madam. Thank you so much. I also thank Dr. Paranjyothi Kanni sir for sharing his experiences to PAA. Thank you so much, sir. Yeah, I also thank to the organizers for being with once again with my alma mater, and also my sincere thanks to Paranjyothi sir for bailing me out of some tough questions from some of you. Actually, I can see a student professor relationship between you and Paranjyothi sir. Yeah, It's that's the culture of MMC probably. yeah. It shows even both of you have a lot of experience. You've come a long way after your graduation, but still your respect for your professor hasn't faded even a bit, which is we see as a culture among the MMC students. So it's a proud moment to see that actually, and we got this chance. It's very rare, to be honest, to see a student and a professor interacting on the same platform. So this is amazing. I would say. Actually, after completing my B Pharm in '87, I was in TTK Pharma. Within 2 years, I got promoted as a manager. I was getting 1,800 rupees salary and a double bedroom independent house. That was very good That at was in that time. Chennai. Then I met Paranjyothi sir, you go and do M.Pharm somewhere. At that time, not in any college in South India were offering, that is government sector. So I went to BITS Pilani. So all the way in my career, sir is always there. So that's a culture that shows what MMC is all about. So we are very proud. Thank you, Thank you, sir. Thank you, sir. I can still see you as a student when Dr. Paranjyothi speaks. You're just listening. You don't want I to will interfere, listen. actually. I will listen everything. I noted down whatever he told. That's amazing to see. you And so thank you, sir. Yeah, thank you. Yeah. Thank you for this wonderful platform. Thank Yes, you. sir. We hope to catch up again soon and some of the events soon. Hopefully, we'll have a get together once the lockdown ends. So, Saran, I think we can end this. Yeah. Thank you so much Thank to you, everyone, everyone. for your time. And We will it's been call it a day. wonderful. Yeah. We will call it a day and have a nice weekend. Bye. Thank you, Chino. Thanks, Sumo, And for thank you, organizing this, for getting Dr. Surya Prakash on board as a guest speaker. Thank you. Thank you. Thank you very much. Thank you. Bye-bye.